தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகிறாரு. 3வது முறையா ஆஜராகிறாரு சார். என்னென்ன மாதிரியான விசாரணைகள் இருக்கும் அவர்ட்ட? அதே மாரி அ 2 நம்மளே பார்க்க முடியுது. 2, 3 நாளா அவரு என்டிஏ கூட்டணிக்கு போவாரு அப்படின்ற ஒரு பேச்சுகளா அடிபடுது. இது ஒரு நெருக்கடிய குடுப்பாங்களா? எப்படி சார் இது? இல்ல, இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அரசியல் ரீதியிலான நெருக்கடி இருக்கிறதாங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியல. சிபிஐ வந்து ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது மாதிரி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 2 முறை அவங்க விசாரணைக்கு ஆஜரானாரு. இப்ப 3வது முறை ஆஜராகி இருக்கிறாரு. அந்த கரூர் சம்பவத்திற்கு முன்னதாக பல்வேறு பகுதிகளில் ஒரு பிரச்சார கூட்டம் போன போது எந்தவித அசம்பாவிதம் இல்லை. 1, 2 தவறிய 1, 2 பசங்க விழுந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இங்க ஒரு 41 உயிரிழப்பு நடந்தது என்கிற பொழுது அரசு தரப்புல வந்து இவர்களுடைய திட்டமிடுதல் சரியில்லை, காவல்துறையினர் அரசு விதித்த விதிகளை மீறி திரு விஜய் வந்ததாக அவங்க தரப்புல குற்றச்சாட்டு சொல்லி இந்த சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம் என்று காவல்துறையும் தமிழ்நாடு அரசு தரப்பிலும் புகார் அளித்திருந்தார்கள். திரு விஜய் தரப்புல இருந்து மற்ற பகுதிகளில் இதை விடவும் அதிகமான கூட்டங்கள் இருந்த இடங்களில் கூட அசம்பாவிதம் இல்லாமல் கரூரில் மட்டுமே இது நடைபெற்று இருக்கிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி செயல் என்கிற புகார்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்பாக இரு தரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் சிபிஐ வந்து ஏற்கனவே 2 முறை விசாரித்து ஒரு நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறது. இன்று 3வது முறையாகவும் இது இறுதிக்கட்ட விசாரணை என்று நம்பலாம். நம்ம எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த கூட்டங்களை நடத்துறீங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் யார் யார் வர்றாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் திட்டமிடுதல் எந்த அளவுக்கு இருந்தது என்பது தொடர்பாகவும் விசாரிப்பார்கள். இதை தொடர்ந்து திரு செந்தில் பாலாஜி, கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பி இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க தரப்புலையும் விசாரித்து அரசு தரப்பு, தமிழக காவல்துறை தரப்பு, செந்தில் பாலாஜி தரப்பினுடைய விசாரணை, அதன் பிறகு விஜய்க்கு முன்னதாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா போன்றவர்களையும் விசாரித்திருக்கிறார்கள். இதன் பிறகு வருகிற அந்த தீர்ப்பு என்பது எந்த மாதிரி வரப்போகுது என்பது நம்ம பொறுத்திருப்போம். என்னை பொறுத்தளவுல இதுல அரசியல் தலையீடு இருக்கும், பாஜக அழுத்தம் கொடுக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏன்னா தன்னுடைய கொள்கை எதிரி என்று பாஜகவை பிரகடனப்படுத்திவிட்டு அவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கிய இந்த சூழலில் ஒரு நெருக்கடியை கொடுத்து வந்ததுன்னு சொன்னா பாஜகவுக்கும் அது ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் பெரும்பான்மையான சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு வருங்கிற கருத்து கணிப்புகள் வருகிறது. அந்த அணியில் சேர்கிற பொழுது அந்த வாக்குகள் அவருக்கு கிடைப்பதற்கு, பாஜக அணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்து கட்சியை தொடங்கியதால் இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை வகிக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனவே இந்த விசாரணை என்பது ஜனநாயகம் வெளிவராமல் இருப்பது என்பது அரசியல் பார்வையோடு முடிச்சு போடப்பட்டு பேசப்படுகிறது. இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறதா, அவருக்கு நெருக்கடியை விஜய்க்கு கொடுக்கிறார்களா என்பது எந்த மாதிரியான தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்துதான் சொல்ல முடியும் சகோதரா. சார், இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல சார், இது மாதிரி அவரு என்டிஏ கூட்டணிக்கு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சதாகவும் ஒரு பேச்சுகள் அடிப்படுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் வலுவான கூட்டணியை அமைத்து களம் காண்க இருக்கிறது. இவர்கள் தேர்தலுக்கு பணம் பல கோடி கணக்கில், இப்பவே 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு சொல்லி பத்திரிகைகள்ல வலைத்தளங்கள்ல வருது. ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்காளர்களுக்கு குறைந்தபட்சம் 2000, அதிகபட்சம் 5000 கூட கொடுப்பாங்க அப்படின்லாம் அங்கங்க பேசப்படுகிறது. திரு விஜய் அவர்கள் நிச்சயமா இந்த தேர்தலில் விஜய் நிறுத்துகிற வேட்பாளர்கள் என்பது பெரிய அளவில் எல்லாம் கோடீஸ்வரர்கள்லாம் இல்லை. அவங்க வந்து அரசியலுக்கு புதியவர்கள். அவங்க ஏற்கனவே விஜய்க்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் வச்சு டிக்கெட் வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில பேர், ஒரு 10, 30, 40 பேர் ஓரளவுக்கு வசதியானவர் இருந்தாலும் அவர்களும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சூழல்ல இல்லை. அதனாலதான் நீங்க குறிப்பிட்டது மாதிரி மாவட்ட செயலர் பல பேர், நீங்க என்டிஏ அதிமுக அணியில நம்ம இணைந்து பயணித்தோம்னா தேர்தல் செலவுகளை அவங்க பார்த்துப்பாங்க,
நமக்கு ஓகே வெற்றியும் ஓகே ஓகே. சாத்தியம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓ ஓகே ஓகே. சார் இப்போ இந்த விஜய் கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நேர்காணல்ல பெறப்பட்ட அந்த வாக்குமூலத்துல அடிப்படையில அந்த குறுக்கு விசாரணை எல்லாம் நடக்குமா சார்? இல்ல நிச்சயமா அவருக்கு இப்ப கேள்விகள்னு கொடுத்து இந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிற போது அப்போதே கடந்த 2 முறை சொன்ன தகவல்கள், இப்போது சொல்லுகிற தகவல்கள், அதுல ஏதாவது முரண்பாடுகள் இருக்க போது இப்பவே கேள்விகள் கேட்பதற்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிபிஐ விசாரணை என்பதே அப்படித்தானே. ஆமா ஆமா. ஒரு 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 முதற்கட்ட விசாரணையின் போது எந்த மாதிரியான தகவலை சொல்லியிருக்காரு, 2வது கட்ட விசாரணையில என்ன மாதிரி தகவலை சொல்றாரு, இப்ப இந்த 3ஆம் கட்ட விசாரணையில அந்த 2 கட்ட விசாரணையில் முக்கிய கேள்வி பதில்களை இவர்கள் கையிலே வைத்துக்கொண்டு அதுல முரண் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் குறுக்கு விசாரணை என்பது அது நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துல வச்சு அந்த மாதிரி பண்றதெல்லாம் இருக்காது. சிபிஐ விசாரணைலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இவர்களே சந்தேகம் வருகிற அந்த கேள்விகளை இவர்களே கேட்டு அதற்குரிய விளக்கத்தை பெறுவார்கள் சகோதரா. சார் இப்போ செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதுன்னு தகவல் வருது. அவரும் ஒரு பேட்டியில சொன்னாரு, எல்லாரையும் அழைக்கணும், எல்லாருக்கும் சம்மன் போகணும், எனக்கு மட்டும் சம்மன் வந்திருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆவேசமா பேசியிருந்தாரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதாவது விஜய் தரப்பு நிர்வாகிகள், விஜய் உட்பட எல்லாரும் சொல்றது என்னன்னா, நான் சென்ற மற்ற மதுரை, திருச்சி, தருமபுரி, இங்க நீலகிரி பக்கம் விருதாசலம் ஒரு 6-7 இடங்கள்ல போனேன். இதை விட அதிகமான கூட்டங்கள் வந்த போது ஆமா எந்த அசம்பாவிதம் இல்லாத சூழலில் சந்தேகப்படுகிறார்கள். கரூர் பொதுமக்கள், அந்த கூட்டத்துல பங்கேற்ற பொதுமக்கள் பலருமே கருத்து சொல்லியிருக்காங்க. சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கருத்தை விஜய் பேசுகின்ற பொழுதும், அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு அவர் பாடுற பொழுதும் தான் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒரு பெரிய அளவுல மோசமான சூழல் உருவானது. அதுல கூட்ட நெரிசல், திடீர்னு பவர் கட்டம் ஆயிடுச்சு. அப்ப இது எல்லாமே விஜய் தரப்பு சந்தேகம் இருப்பதால் அந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர், முன்னாள் அமைச்சர், கரூரை சேர்ந்தவர் என்கிற முறையில இவர் மீதான குற்றச்சாட்டை தாவேகா தரப்புல வலுவாக சொல்லி இருக்கிறதுனால அவரை அழைச்சு அவங்க சமன் அனுப்பி விசாரிக்கிறாங்க. வேறு யாரையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி பட்டியல் கொடுக்கிறாரோ அதையும் சிபிஐ பரிசீலிக்கும் சகோதரர்.